அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம். இடியாப்பத்துக்கான சைட் டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு பேர் ஆட்டுக்கால் பாயா. இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது. ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். இது ஆட்டுக்கால் 4 வாங்கியிருக்கேன். இது வந்து இந்தியா கால் இல்லை, இது பாகிஸ்தான் கால். எனக்கு கிடைக்கல இந்தியன் கால், அதனால நான் பாகிஸ்தான் கால் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்தியன் கால் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் 4 கால் யூஸ் பண்ணுறேன். அதை இதில் போட்டு இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு 15 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காலெல்லாம் முழுகணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 15 விசில் விடுங்க, அப்போ தான் இது நல்லா வேகும். கொஞ்சம் இது ஹார்டாக தான் இருக்கும் கால், அதனால் 15 விசில் விட்டுருங்க. ஓகே, நான் இப்போ இதை மூடி 15 விசில் விட்ட உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். இது வெடிக்கல. 2 வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் தான். இதை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போடுவோம். இப்போது இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இப்போது இதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதோட 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டோம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம கால் வெந்துருச்சு. இந்த தண்ணியோட இதில் நம்ம ஊற்றி இப்போ இந்த தக்காளி வேக மட்டும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதித்த உடனே அப்புறம் உங்கள்கிட்ட நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சோட அதை இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இது இன்னும் 1 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம நம்மளோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் இதை இடியாப்பத்தோட பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.